நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை வளர்த்து தார். எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வேதத்தில் பல இடங்களிலே காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து முறையாக நான் வேகமாய் ஒரு முறை வாசிக்கணும்னு சொல்லி இப்படி வேகமாய் வாசித்து கொண்டே வந்தேன். அப்படி வரும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்பொழுது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு செய்தியை சொல்லுகிறார். அதில் தான் காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் வார்த்தை 7 சபைகளுக்கும் அவர் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு, அப்போ காது கேட்காமலா இருக்கிறாங்க சபையாரில் எல்லாரும்? ஒருத்தருக்குமே காது கேட்காதா? காது உள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுல நீங்க பார்த்தீங்கன்னா கேட்கிறதற்கு தீவிரமாயும் பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா, என் மகனே வார்த்தைகளுக்கு செவி கொடு, தகப்பனுடைய போதகத்தை அசட்டை செய்யாதே, தாயினுடைய கட்டளைகளை தட்டி போகாதே, வழி நெடுக கேள். தீர்க்கதரிசிகள் கதறுகிறார்கள், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தைகளை கேள். அப்படின்னா கேட்கிறது என்றால் என்ன? எல்லாருக்கும் காது கேட்கும், சொல்ற காரியம் காதுக்குள்ள போகும், புரியும். ஆனால் கேட்கிறது என்றால் என்ன? வேதத்தின் அடிப்படையில் காதுகளினாலே ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோம் என்றால், நாம் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனதோடு கேட்கிறவர்களுக்கு பெயர் தான் காது உள்ளவன். எல்லாரும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, திங்கக்கிழமை மறந்து போகுது, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே மறந்துடுது. ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடாடா அப்படிம்பாங்க. யாரெல்லாம் பிரசங்கத்தை கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்கெல்லாம் காது இல்லாததுக்கு சமந்தான். கேட்காதவனும் ஒன்று தான், வசனங்களை கேட்டு அதுபடி கீழ்ப்படியாததும் ஒன்று தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் செவிடனா காது உள்ளவனா? ஆண்டவரே எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காங்க.
கேட்கும்போது தலையை ஆட்டி ஆட்டி கேட்குறாங்க. முடிஞ்ச உடனே நம்மகிட்ட வந்து பிரைஸ் தி லார்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அடுத்த நாள் மறந்துடுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் பிரசங்கம் நமக்கு எப்போ மறக்கும் தெரியுமா? ஒன்று, வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த வசனத்தை கை கொள்ள ஆரம்பிக்காம இருக்கும் பொழுது நம்ம கேட்கல அப்படின்னு தான் அர்த்தம். கேட்கல அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. தேவனுடைய பிரசங்கம், சொல்லப்பட்ட கர்த்தருடைய வசனங்கள், வார்த்தைகள் எல்லாமே சத்தியமான வார்த்தைகள். சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கம் திங்கக்கிழமை மறந்துடும், இருக்காது. அப்போ அது 2 காரியம்தான். ஒன்று, வசனத்தை கேட்டும் நம்ம கீழ்ப்படியலை, அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல, அந்த வசனத்தின்படி நம்ம வாழலை அப்படின்னா நமக்கு அது பிரசங்கம் மறந்துடும். கேட்காத ஒரு சூழ்நிலை தான். கேட்கலை, அப்படியே பிரசங்கம் பண்ணாரு, ஞாபகம் இல்லையே, அப்படி போயிடும். இன்னொன்று, என்கிட்ட பாவமே இல்லை, நான்லாம் பரிசுத்தமான மனுஷன், நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை, இப்படி சொல்கிறவங்களும் அவங்களுக்கும் இந்த பிரசங்கம் மறந்துடும். சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, ஆண்டவர் அவருடைய வாழ்வு, அவர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீ அவருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு தேவை. என்னுடைய வாலிப வயதில் அறகுறையாய் வசனங்கள், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் வசனங்கள் சர்ச்சுக்கு போய் போய் கொஞ்சம் கேட்கும். அரைகுறை அனுபவங்களை வைத்துக்கொண்டு, அரைகுறை வார்த்தைகளை வைத்துக்கொண்டு எங்கள் ஊருக்கு வருகிற எல்லா பிரசங்காரையும் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாரை பார்த்தாலும் கிராஸ் கேள்வி கேட்கறது, யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்கறது. பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணீங்களே ஐயா, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேட்பேன். அவங்க பதில் சொல்ல முடியாது, அவங்க திகைச்சு நிற்பாங்க. அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி மாதிரி நினச்சிக்கிடுவேன். அந்த நாட்களில், ரட்சிக்கப்படாத நாட்கள், புத்தி இல்லாத வாழ்ந்த காலங்கள். இப்போ ஒரு நாள் சடையப்புறம்னு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார அம்மா வந்திருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லி நீ கூட்டிகிட்டு போனாங்க. நானும் இதே மண்டகரவத்தில் இதே அகந்தையோடு தான் போனேன். போய் நின்று அவங்ககிட்டையும் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேன். அவங்க அந்த வீட்டில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணேன். அவங்க டக்குன்னு என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு இப்படி நீ பார்த்து சொன்னாங்க, அடுத்த தடவை நான் உன்னைய பார்க்கும்போது ஊழியக்காரனாக தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் ரொம்ப அசால்ட்டாக, வேறு வேலை இல்லை, இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு வந்துச்சு. ஆனால் அதன் பிறகு சில வருடங்களுக்குள்ளாக ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த அற்புதமான வாழ்வுக்கு வந்த பிறகுதான் மறுபடியும் அந்த அம்மாவை சந்திச்சு. அப்போ சொன்னாங்க, அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லை,
அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது நான் ஊழியக்காரனாக தான் பார்ப்பேன்னு சொன்னேன். இல்லை, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து ஒவ்வொருவரையும், ஒரு சிலர் மாத்திரம் ஊழியக்காரங்க அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட, தொடப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய நன்மைகளை, புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 1 பேதுருவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இருளிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு அழைத்தார் என்றார். அந்த அழைப்பின் நோக்கம், நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம் மாத்திர சௌக்கியமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கல. என்ன இல்லை, உங்களையும் தான். ஆண்டவர் அழைத்த, ரட்சித்த, அபிஷேகித்த ஒவ்வொரு மனிதனை, மனுஷியை, பிள்ளைகளை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் ஒண்ணுதான். நீ அழைக்கப்பட்டியா? சரி, ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட போ. நான் போக முடியாது, எனக்கு வயசாயிற்று. சரி, நீ அங்கே வேலை செய்கிற ஆட்களை ஜெபத்தால, காணிக்கையால தாங்கு. ஒரே காரியம்தான். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோமே, அந்த பழைய ஜாதியெல்லாம் போயிருச்சு. நான் தான் பலி பொருளாயிட்டேனே. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலி, ஆடோ மாடோ, நீங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு மிருகத்தை பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தோலை உரிச்சிரு. தோலை உரிச்சிட்டா அது வெள்ளாடா செம்மறியாடான்னு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, அபிஷேக அனுபவத்தை பெற்ற உடனே, எப்படி அந்த பலி மிருகத்தினுடைய தோல் அகற்றப்படுதோ அதே மாதிரி நான் என்ன இனத்தான், எந்த மொழி, எந்த ஏரியாவை சேர்ந்தவன், நான் என்ன ஜாதி, அதை முற்றிலுமாய் அந்த அடையாளத்தை அழித்து விட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் என்ன ஜாதி? நீ அழைக்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஒரே ஒரு ஜாதி தான் பரலோகத்தில். ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். பரிசுத்தமானது மட்டும்தான் அங்கே போகும். பரிசுத்த ஜாதி. எதற்கு பரிசுத்த ஜாதியாய் என்னை மாற்றுகிறார்? எதற்கு என்னை ஆசாரிய கூட்டமாய் அழைக்கிறார்? ராஜரீகமான கூட்டமாய் என்னை அழைக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம்தான். அறியாத மக்களுக்கு போய் இந்த ஆண்டவருடைய நன்மைகளை போய் சொல்லணும். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். என் பாவத்தை மன்னித்தார், உன் பாவத்தை மன்னிப்பார். என் வியாதியை நீக்கினார், உன் வியாதியை நீக்குவார். என் கடன் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் மாற்றினார், உன்னுடைய கடன் பிரச்சனையும் அவர் மாற்றுவார். இதுதான் சுவிசேஷம். அவருடைய புண்ணியங்கள். உனக்கு யாருமே இல்லை என்று நினைக்கிறாயோ, உனக்காகவே ஒருத்தர் உயிரையே கொடுத்தார் என்று சொல்லுங்கள். ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா கேட்பாங்க, எனக்காகவா? என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாரா? ஆம், உன்னை விட கீழான நிலைமையில் உள்ள எல்லாரையுமே அவர் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நம்மளால நிறைய பேரை நேசிக்க முடியாது.
நம்முடைய நண்பர்களை நேசிக்கலாம், நம்முடைய உறவினர்களை நேசிக்கலாம், நம்முடைய பெற்றோரை நேசிக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களை பெரியவர்களை நேசிக்கலாம். அந்நியர்களை நம்மால் நேசிக்க முடியுமா? கிறிஸ்தவ ஊழியத்துக்கு விரோதமாய் ஏராளமானவர் இன்று எழும்பி இருக்கிறாங்க. அவங்களை நம்மளால் நேசிக்க முடியுமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இது ஒரு விசேஷமான நல்ல செய்தி இல்லையா? செய்தியை போய் நாம் அறியாதவர்களுக்கு சொல்லணும். பா, உன்னை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கும் போது உன்னோடு கூட அவரும் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பிரச்சனையில் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். உனக்காக தன் உயிரையே கொடுத்தவர் இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை அன்பு பாருங்கள், எத்தனை ஆச்சரியமான அன்பு பாருங்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உனக்காக தன் உயிரையே கொடுத்த ஆண்டவர், உன்னையே நேசிக்கிற ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறார். அவரை அண்டிக்கொள். இப்படி போய் இந்த நற்செய்தியை, ஆண்டவருடைய புண்ணியங்களை, ஆண்டவருடைய நன்மைகளை போய் அறிவிக்கிறதற்கு பெயர் தான் மிஷினரி பணி. எதை இந்தியாவில் மிஷினரி பணி செய்கிறவர்களுக்கு அயல்நாட்டிலேருந்து கோடி கோடியாக வருது. இதெல்லாம் ஃப்ராடு, போய் ஒரு நாள் நம்பாதீங்க. ஆண்டவரை சுமந்து கொண்டு போயிருக்கிற பல ஊழியர்கள், அவர்களை திருச்சபைகள் தான் தாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜனங்கள் கொடுக்கிற, ஏழை எளிய ஜனங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கையின் ஒரு பகுதியைத்தான் அங்கே அனுப்பி அவர்களுக்கு சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் ஒவ்வொரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுதும் மிஷினரி பணிகளுக்காய் ஜெபியுங்கள், மிஷினரி பணிகளுக்காக உதாரத்துவமாய் கொடுங்கள். 2 வார்த்தையும் சொல்லாத ஒரு மிஷினரி கூடுகை இருக்க. கண்பானவர்களே, நாமே போய் சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னை எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நான் போய் ஒரு 4 பேருக்கு என் ஆண்டவருடைய அன்பை நான் சொல்ல வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் புற்றிசல் போல வந்துச்சு. நீ 1000 ரூபா கொடுத்து சேரணும், உனக்கு கீழே ஒரு 8 பேரை நீ சேர்த்து விடணும், அவங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தரும் 8 பேரை இப்படி ஒரு வலை பின்னல் மாதிரி இப்படி பண்ணா உனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், உனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் இப்பவும் கொஞ்சம் தலைமறைவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பகிரங்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாளையங்கோட்டையில் ஒரு கல்யாண மண்டபம், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் ஒரு நாள் கூட்டம் நடக்கு. அந்த கூட்டத்துக்கு போகிற எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு. என்னோடு கூட பணி செய்த ஒரு ஆசிரியர் என்னை வருந்தி கூப்பிட்டார். நான் சொன்னேன், எப்பா, நான் ஊழியக்காரன், எனக்கு இந்த பண ஆசை எல்லாம் கிடையாது. இப்படிலாம் சம்பாதிச்சு இதில் போய் நான் ஏற்கனவே அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளங்கள் வர்ற கொடுக்குறாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் சொன்னார், சும்மா வாங்க சார், முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு சாப்பாடு போடுவாங்க, நம்ம பாட்டில் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சரின்னு சொல்லி போனோம். 7 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்குன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் 7:15 போனோம். நான் சும்மா ஏதோ நடத்துகிறாங்க போலன்ட்டு போனேன். ஆனால் 7:15 ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு, இந்த கல்யாண மண்டபம் முழுசும் நிறைஞ்சிட்டு. நாங்கள் வெளியில் தான் நிற்க வேண்டியது இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் கூட்டம். அந்த இடத்துல நிற்கவும் என் உள்ளத்தில் ஒரு உணர்வு, இந்த ஆண்டவர் உணர்த்தினாரா அல்லது நான் உணர்ந்தானா தெரியாது, எனக்குள்ள ஒரு உணர்வு. ஒரு ஊழியக்காரன்
நித்தியத்துக்கு போகிற வழியை உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். நித்திய ஜீவனை கண்டுகொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்ல போகிறார். ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டம் நடக்கிறது, அது ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற ஒரு கூட்டம் நடக்கிறதுன்னு ஒரு ஊழியக்காரர் விளம்பரப்படுத்தி இப்படி போட்டா எத்தனை பேர் வருவார்கள்? 7 மணிக்கு கூட்டம்னா 7:15 அங்கே உள்ள இடம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்று பாருங்க. நான் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணேன். ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளோ பேர் கூட்டமா? ஏன்னா அவன் ஆசையை தூண்டுறான், பண ஆசை. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருகிறார். ஆனால் நித்திய ஜீவனை குறித்த காரியங்களை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. நிறைய கிராமங்கள்ல ஒரு முறை கூட இன்னும் இயேசு அப்படின்னு பிரசங்கமே பண்ணல. நம்ம ஏரியாலெல்லாம் எந்த கிராமத்துக்கு போனாலும் தெரியும். கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கூட இன்றைக்கு வசனங்களை கற்று வைத்திருக்கிறார்கள் நம்ம ஏரியாவில். அந்த அளவுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணியாச்சு. இனி சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு நாம் போக வேண்டும். கிறிஸ்துவின் நாமம் அறியப்படாத இடங்களுக்குள்ளே நான் போகணும்னு சொல்லி பவுல் அங்கே கதறுகிறார். ஆண்டவர் நம்மை அதற்கு அழைத்திருக்கிறார். அதான் மிஷனரி அழைப்பு. யாரோ ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் வட இந்தியாவில் ஊழியம் செய்யும்படி அழைக்கிறார் இல்லை, அத்தனை பேருக்குமே அந்த அழைப்பு உண்டு. முடிந்தவர்கள் ஒரு முறையாவது ஆண்டவரை அறியாத அந்த கிராமங்களில் போய் அந்த ஊழியத்தில் போய் நிற்கணும். நீங்கள் பெருசாக அங்கே போய் ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அங்கே போய் காலை வச்சு அங்கே நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை எதற்குத்தானே அழைத்தீரப்பா, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், இதுக்குத்தானே ஆண்டவரே என்னைய ரட்சித்தீங்க, எனக்கு நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுமே இதற்குத்தானே ஆண்டவரே. நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய புறப்பட்டு வருகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெரியோரே, பெற்றோரே, ஆண்டவர் இந்த மனுக்குலத்தின் நடுவிலே உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் அழைத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம், அறியாத மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு மட்டும்தான். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்முடைய பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாமோ அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறியாத ஒருவருக்காவது நான் சொல்லிவிட வேண்டும். என் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக நான் ஒரு இடத்திலே ஒரு நபருக்காவது உம்முடைய புண்ணியங்களை நான் சொல்லியே ஆகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஹல்லேலூயா. நன்றி,
நன்றி. ஒப்பு கொடுங்கள். நன்றி ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நன்றி. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு புண்ணியங்களை அறிவிக்கிறவனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அழைத்த ஆண்டவருடைய நன்மைகளை அறியாத மக்களுக்கு சொல்வதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்கள். தடைகள் எல்லாம் விலகுகிறது, உங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது, உங்கள் பலவீனங்கள் மாறுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளை கனப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.